வாஞ்சிநாதனுக்கு ஆஷ் யாருன்னு தெரியாது, ஆஷுக்கு வாஞ்சிநாதன் யாருன்னு தெரியாது. ஆனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கின 2-3 பேரில் ஒரு பிரதான இடத்துல இருந்தவன் கலெக்டர் ஆஷ். தோடுடைய செவியன் விடை வீசி, அது மாதிரி நம்ம சிவன் பாடல் தேவாரம் திருவாசம் கேட்டுக்கிட்டே போவோம். எப்போ உயிர் உடலை நீத்தி போகும்பொழுது இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சைவராக இருந்தோம். இறந்து போகும்போது தேவாரம் திருவாசகம் கேட்காம என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு பாரதியார் பாடலை கேட்டுட்டு உயிர் நீத்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மாப்போசி வந்து கப்பலோட்டிய தமிழன் அவர் எழுதலை என்றால், அந்த பட்டத்தை இவருக்கு கொடுக்கலை என்றால், அதை வந்து சினிமாவாக எடுத்து த கிரேட் சிவாஜி கணேசன் நடிக்கலைன்னா தமிழர்களுக்கு கூட வ.உ.சி மறந்து போயிருக்கும். பொது வெளியில நான் சொல்லுவேங்க, யாரு பண்ணாலும் இது தப்பு. ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி கடிதம் வரைக்கும் தன்னையே அவர் சிதம்பரம் பிள்ளைன்னு கூப்பிட்டார். ஒரு கடைசி கடிதம் வரைக்கும் ஈவே ராமசாமி பெரியார் தன்னை ஈவே ராமசாமி நாயக்கர்னு எழுதினார். அந்த கடிதங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம யாரு அதை மாத்துறதுக்கு? 1919 வந்து 3ஆம் கிளாஸ் இதில் போறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து 1ஆம் கிளாஸில் போறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். ஆனால் இது வந்து யாருமே இவர் கண்டுக்கல. இவர் இருந்தார். ஒரு மகாராஷ்டிரா தாண்டும் போது, புனே தாண்டும் போது, இவர் இங்கே இருக்காரு, வ.உ.சி சிதம்பரம் பிள்ளை இங்கே இருக்காருன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மராட்டாஸ் எல்லாம் ஓடி வந்து ட்ரெயினுக்கு கலாட்டா பண்ணி ட்ரெயினை நிறுத்தி இவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்களே அந்த ஸ்பாட் காசு கொடுத்து இவரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். மனைவி வந்து கர்ப்பிணி. ஏங்க நீங்கள் போகாதீங்க, பையனுக்கு இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது, பையனுக்கா இறைவன் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு கிளம்பினார். அதே போல் ஒரே ஒரு தகவல் தான் சொன்னார், நான் கப்பல்களோட வருவேன், இல்லைன்னா அரபிக்கடலில் மாண்டு கிடப்பேன், அவ்வளவுதான் முடிச்சு. அதே போல் கப்பல்களோட கரெக்டாக வந்து தூத்துக்குடியில் வந்து சேர்ந்தார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நேர்காணல். நம்ம நேர்காணலில் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. யாருன்னா லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அதோடைய சேர்மன். உங்களுக்கு அவரை பார்த்த உடனே ஸ்க்ரீனில் வந்த உடனே உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரை பற்றி பெரிய அறிமுகம் சொல்ல தேவையில்லை. ஒன் ஆஃப் த பயனியர் இன் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன். கிட்டத்தட்ட 26,000க்கும் மேற்பட்ட சர்ஜரிகள் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸு, அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க. சிம்போசியம், அவங்க கலந்து கொள்ளாத சிம்போசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அந்த இது அப்படின்னு பார்த்துட்டா கூட, இப்பொழுது அதிகமாக தேசிய சிந்தனை கொண்ட பல புத்தகங்களை தொடர்ச்சியாக எழுதிட்டு வராங்க. அப்படி அவங்க சமீபத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம்தான் V.O.C. பேட்ரியாட் அண்ட் பாலிமத் த எமோஷனல் பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த ஒரு டாக்டர் அவங்க துறை சார்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதலாம். பல எழுதியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் திடீர்னு V.O.C. அதாவது வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி எழுதுறதுக்கான காரணம் என்ன, அதற்கு பின்னால் அவருக்கு எது உந்து சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நேர்காணல். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜி, நேர்களுக்கும் வணக்கம். நான் முன்னுரையில் கேட்டது மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அந்த இதெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் எப்போ அந்த எம்பிபிஎஸ் முடித்து எம்எஸ் முடிச்சுட்டு சர்ஜரி அந்த ஹிஸ்ட்ரிலாம் அது பாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் பண்ணியிருக்கீங்க, சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, சிம்போசியம், அப்புறம் நம்பர் ஆஃப் மெடிக்கல் ஜேர்னல்ஸில் உங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் அது மாதிரி நிறைய புக்ஸு எழுதியிருக்கீங்க லேப்ராஸ்கோபிக் சம்மந்தமாக, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக் சம்மந்தமாக என்னென்ன புக்ஸு, அதுவும் ஒரு ரெஃபரன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தேவையோ அதெல்லாம் எழுதியிருக்கீங்க. திடீர்னு பார்க்குறேன் நீங்கள் V.O.C. பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் இது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது? எதனால் எழுதணும்னு தோணியது? நல்ல கேள்வி சார். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் இது மாதிரி நான் எதுவுமே பண்ணுவேன்னு நினைக்கல. ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கும், அது பேர் ரங் தி பசந்தி, அமீர் கான் படம். அது எப்படி பகத்சிங் மாதிரியும் ராஜகுரு மாதிரியும் சந்திரசேகர் ஆசாத் மாதிரியும் நடிக்கிற பசங்க அவங்கள பற்றி படித்து நடிக்கிறதுக்காக அவங்கள மாதிரி அந்த பர்சனாலிட்டி வந்துடுவாங்க. அதுபோல் ஹீரோஸுங்கிற ஒரு முதல் படம் நான் எழுதினேன். அதில் வந்து பகத்சிங் பற்றியும் சந்திரசேகர் ஆசாத் பற்றியும் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி மராட்டா, ராணு வேலு நாச்சியார், இது மாதிரி பல நாயகர்கள் பற்றி நான் எழுதினேன். அப்போ அது படிக்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உந்துதல் ஏற்பட்டுச்சு. என்னடா இவ்வளோ பண்ணியிருக்காங்களே. வாஞ்சிநாதன் 25 வயசு, வாஞ்சிநாதன் 1 வயசு குழந்தையும்
மனைவியையும் விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னையே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டான். ஏன் எதுக்காக ஆஷை வந்து வாஞ்சிநாதன் சுட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். வாஞ்சிநாதனுக்கு ஆஷ் யாருன்னு தெரியாது, ஆஷுக்கு வாஞ்சிநாதன் யாருன்னு தெரியாது. ஆனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கின 2-3 பேரில் ஒரு பிரதான இடத்துல இருந்தவன் கலெக்டர் ஆஷ். இதனால தான் அந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொள்றதுக்கு வாஞ்சிநாதன் ஜெயிலுக்கு போனான். என்னடா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாங்கன்னே இப்படி பண்ணுறாரு, அந்த மனிதனை பற்றி கொஞ்சம் படிக்கலாம்னு சொல்லி வ.உ.சி. பிள்ளையை பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா ஒரு ஆழ்கடல் மாதிரி அவ்வளவு ஒரு பன்முகத்தன்மை உடையவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு. நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன், நிச்சயமாக தென்னிந்தியாவிலேருந்தே அவ்வளவு திறமைகள் உள்ள ஒரு பேக் ஆஃப் டேலண்ட்ஸும்பாங்க உள்ள வேற எந்த ஒரு சுதந்திர போராளியும் இல்லை. அவர் பாடுவார், டான்ஸ் ஆடுவார், சிலம்பம் பண்ணுவார், இந்த பொய்க்கால் மேலே நடப்பார், இவ்வளவோ. அப்புறம் வில் வித்தை கற்றுக்கிட்டார், லாயர், ரொம்ப நல்ல செஸ் பிளேயர், டிபேட்டர், ஆங்கிலம் படித்தார், தமிழ் படித்தார், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். லாயர், ஆந்த்ரப்ரனர். ஆனால் மனசு நாட்டுக்காகவே துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு இதயத்தோடு வச்சுருந்தார். அது விடுதலை விடுதலை விடுதலை. அவர் சைவருங்க, வீர சைவர். சைவ சித்தாந்தத்தை பற்றியே அவர் வந்து பாஷை எழுதியிருக்கார். அது கூட நான் இந்த நூலில் எழுதியிருக்கேன். சைவர்களுக்கு இறந்து போகும்பொழுது கூற்றாயினவாறு விளக்குகிறீர் போல தோடுடைய செவியன் விடை வீசி, அது மாதிரி நம்ம சிவன் பாடல், தேவாரம், திருவாசகம் கேட்டுக்கிட்டே போவாங்க. எப்போ உடலை நீத்தி போகும்பொழுது. இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சைவராக இருந்தோம், இறந்து போகும்போது தேவாரம் திருவாசகம் கேட்காம என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு பாரதியார் பாடலை கேட்டுட்டு உயிர் நீத்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவரை பற்றி படிக்க ஒவ்வொரு விஷயம் அவ்வளவு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்கிற அளவுக்கு நட்புக்கு இலக்கணம், தேசப்பற்று நாட்டுப்பற்றுக்கு ஒரு இலக்கணம், ஒப்புரவுக்கு ஒரு இலக்கணம், உலகத்துக்கே ஒரு அன்பு செலுத்தினார், ஈகைக்கு ஒரு இலக்கணம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் நான் வ.உ.சி. பிள்ளையை பற்றி கொஞ்சம் ஆய்வு பண்ணி, அப்புறம் ஆங்கிலத்தில் புக் ஒன்றும் இல்லை. ஸோ நான் 19 தமிழ் நூல்களை படித்து, ஒரு 18-19 தமிழ் நூல், ஒரு ஆங்கில நூல், அது வந்து ஸ்வதேசி வெங்கடாஜலபதி, ஏஆர் வெங்கடாஜலபதி. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ரொம்ப வெங்கடாஜலபதிக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். அந்த பாக்கி 18 புக்ஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஆர் அட்லீஸ்ட் 5 நூல்கள் வந்து ஏஆர்வி, அது வெங்கடாஜலபதி எழுதினது. அவர் செய்த உதவி, வ.உ.சியை வந்து மனிதர்கள் முன்னால் கொண்டு வந்ததுக்கு அவர் செய்த உதவி வந்து அளப்பரியது. இப்போ நம்ம சொன்னது மாதிரியே வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை தமிழர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரருங்கிறது தெரியும். ஆனால் இவர் வந்து சாதாரண சுதந்திர போராட்ட வீரர் அல்ல, இவர் ஒரு மிக மகத்தான சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு தமிழர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னால் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள். அவர் தான் வந்து அந்த கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் கொடுத்து அதை வந்து ஒரு புத்தகமாக எழுதினார். அதே ஆங்கிலத்தில் த கிரேட் பேட்ரியாட் வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னும் கூட ஆங்கிலத்தில் வந்திருக்குது. அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது? ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ஃபபெட் மாதிரி வ.உ.சியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலே அதை தான் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் அதை புத்தகத்தை படிச்சு? அந்த புத்தகத்தையும் படித்தேன். அதாவது எனது போராட்டம்னு மாப்போசி எழுதிய புத்தகம் படித்தேன். அதோட இந்த கிரேட் வ.உ.சி இதையும் கப்பலோட்டிய தமிழன், அது நல்ல நூல் தான். ஆனால் அதில் வந்து பல புள்ளி விவரங்கள் இல்லை, சின்ன நூல். வேற நீங்கள் வந்து ஏஆர் வெங்கடாஜலபதி எழுதிய ஸ்டீம்ஷிப் ஸ்வதேசி 400 பேஜ் 500 பேஜ் அதை பற்றி. அதே மாதிரி ஏஆர் வெங்கடாஜலபதி காந்தியும் வ.உ.சி பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்காரு. 347 பைசா 347 ரூபா 12 பைசாங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. வெறும் வ.உ.சியும் காந்தியும் அவங்களுக்கு இந்த தொடர்பு. அதே போல் திலகருக்கும் வ.உ.சிக்கும் இந்த தொடர்பு வந்து ஏஆர் வெங்கடாஜலபதி எழுதியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து துல்லியமாக படித்தேன். பட் நீங்கள் சொன்ன போல் மாப்போசி வந்து கப்பலோட்டிய தமிழன் அவர் எழுதலை என்றால், அந்த பட்டத்தை இவருக்கு கொடுக்கலை என்றால், அதை வந்து ஒரு சினிமாவாக எடுத்து த கிரேட் சிவாஜி கணேசன் நடிக்கலைன்னா தமிழர்களுக்கு கூட வ.உ.சி மறந்து போயிருக்கும். ஆனால் நான் இந்த நூலை வேணும்னே ஆங்கிலத்தில் எழுதுனது
பாக்கி அத்தனை மாநிலங்களும் இப்படி ஒருத்தர் இருந்தாரு என்று சொல்லணும். இதுதான் நம்ம பண்ற பெரிய தவறு. தேவையில்லாம அவங்க நான் ஆங்கிலத்தை எழுத மாட்டேன், நான் ஹிந்தியில் எழுத மாட்டேன், நான் தமிழ் தான் எழுதிட்டு இருப்பேன்னா, பீகார்லேயும் அஸ்ஸாம்லேயும் டெல்லியிலையும் இருக்கிறவங்க எப்படி படிப்பாங்க? எப்படி இவருடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியும்? இதனால உலகத்துக்கே எடுத்துட்டு போறதுக்காக எழுதப்பட்டது இது ஆங்கிலத்தில். ஸோ ஆங்கிலத்தில் எழுதினா தான் எல்லாரையும் இதை ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நிச்சயமா. இப்போ விஓசி அப்படின்னு சொல்லும் பொழுது வஉ சிதம்பரம் பிள்ளை, ஏன்னா விஓசின்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா இங்கே தமிழக அரசு தான் வந்து அவர் சைன் வந்து வஉ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் சைனே போட்டிருக்காரு. ஆனால் இவங்க ஜாதியை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு வஉ சிதம்பரம் அப்படின்னு அவருடைய சைனையே இவங்க குறைச்ச அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருந்தா கூட பொது வெளியில நான் சொல்லுவேங்க, யாரு பண்ணாலும் இது தப்பு. ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி கடிதம் வரைக்கும் தன்னையே அவர் சிதம்பரம் பிள்ளைன்னு கூப்பிட்டாரு. ஒரு கடைசி கடிதம் வரைக்கும் ஈவே ராமசாமி பெரியார் தன்னை ஈவே ராமசாமி நாயக்கர்னு எழுதினார். அந்த கடிதங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம யாரு அதை மாத்துறதுக்கு? அதே மாதிரி டிஎம் நாயர் பிரிட்ஜுக்கு, நாயரும் ஒரு 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 சாதி பேர் தானே. அது பின்ன டிஎம் நாயர் பிரிட்ஜுன்னு பெரிய பிரிட்ஜ் வச்சிருக்கிறீங்க, பாலம் இருக்கு எக்மோர்ல. ஒவ்வொரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்களோ எப்படி இருந்தாங்களோ அந்த நம்ம நினைவுல அதை வந்து நம்ம போற்றி துதிக்கணும். அவங்களுடைய பேர், அவங்கள எடுத்த பேர், அவங்க பெற்றோர்கள் கொடுத்த பேர், இது சமூக நீதிக்கு சரியில்லை. நாம அதை மாத்துறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இல்லை. பாஸ்துமஸ்லி அவங்களோட ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையை வந்து நாம வந்து பலாத்காரம் செய்யணும். இப்போ வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்த சுதேசி ஸ்ட்ரீம் விட்டது, நீங்கள் அது சம்மந்தமாக ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புத்தகத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அது குறித்து, ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 புத்தகம் படிச்சிருக்கீங்கன்னா, இந்த கப்பல் ஓட்டுவதற்காக, அதுவும் தமிழர்களை நம்பி இந்த கப்பலை ஓட்டுவதற்காக அவர் எப்படிப்பட்ட முயற்சிகளை, அதை ரிஸ்க் எடுக்கிறது. ஏன்னா இப்போ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டா மாதம் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கிறது. இவர் வந்து ஒரு லீடிங் லாயராக இருந்தவர், சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு கப்பல் கம்பெனியே ஆரம்பிக்கிறாரு, அதுவும் எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வச்சு ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதற்கு அவர் என்னென்னலாம் சவாலை சந்தித்தார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆய்வில் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? ஸோ நான் வந்து எழுத ஆய்வு செய்ய நிறைய நான் கற்றுக்கிட்டு வந்தேன். முன்ன இவர் வந்து முதல்ல 5 லட்சத்துக்கு அவர் வந்து பங்குதாரர்களை வந்து கூட்டுறாரு ஷேரில். இந்த 5 லட்சத்துக்கு அவர் வந்து கூட்டும் பொழுது அதில் பெரும்பாலும் கல்கட்டாவில் இருந்த மார்வாடிகளும், இந்த பிர்லா அந்த மாதிரி ஆட்களும், டெல்லியில் இருந்த ஒரு சில பஞ்சாபிஸாலவும், மும்பையில் இருக்கிற மார்வாடிஸாலவும், குஜராத்திஸாலவும், அகமதாபாத், பூனே, இந்த 5 நகரங்கள்லேருந்து அவ்வளவு அவருக்கு வந்து பங்குதாரர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 கம்மியான அளவுக்கு வந்து சிவகங்கையிலேருந்தும் மதுரையிலேருந்து வந்தாங்க. அப்படின்னா என்ன, இவங்க தான் நம்ம பானிபூரின்னு சொல்லிட்டு தெரிகிறோம். அதே போல் இவர் வந்து ஒரு காங்கிரஸ்க்கு, அகமதாபாத் காங்கிரஸ்க்கு போகிறார். இவர் 1900 ஒன்றுமே இல்லாமல் முடங்கி இருந்த நேரத்தில் 1919 வந்து 3ஆம் கிளாஸ் இதில் போகிறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து 1ஆம் கிளாஸில் போகிறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். ஆனால் இது வந்து யாருமே இவர் கண்டுக்கல. இவர் இருந்தார். ஒரு மகாராஷ்டிரா தாண்டும் போது, புனே தாண்டும் போது, இவர் இங்கே இருக்கார், வஉ சிதம்பரம் பிள்ளை இங்கே இருக்காருன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மராட்டாஸ் எல்லாம் ஓடி வந்து ட்ரெயினுக்கு கலாட்டா பண்ணி ட்ரெயினை நிறுத்தி இவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்களே அந்த ஸ்பாட் காசு கொடுத்து இவரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க காசு கொடுத்து வாங்கி, இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் இங்கேருந்து சூரத்துக்கு போகிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போகணும்னு சொல்லி அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி இவர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு தமிழனுக்கும் வெறும் ஒரு 3ஆம் கிளாஸ் 3rd கிளாஸ் டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தாங்களே தவிர அதுக்கு மேலே வாங்குறதுக்கு நமக்கு பக்கு இல்லை. இதுதான். அப்போ நான் படிக்கும்போது நினச்சேன், என்னன்னா நம்ம வந்து அவங்கள பானிபூரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க தான் முதல்ல இருந்தே இவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே இருந்த பங்குதாரர்கள், நான் வந்து தமிழை எதிர்த்து நான் சொல்ல நினைக்காதீங்களா, உண்மைகள், கசக்கும் உண்மைகள், ஆனால் உண்மைகள். பங்குதாரர் எங்களுக்கு கலாட்டா பண்ணுறாங்க காசு கொடுன்னு, மும்பையிலேருந்து டெல்லியிலேருந்து. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப மேக்ஸிமம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க, பரவாயில்லன்னு சொன்னதும் நமது சகோதரர்கள், வட இந்திய சகோதரர்கள், நீங்கள் அவருடைய முயற்சி பற்றி சொன்னீங்க. கப்பலை வாங்க போகிறார். அப்போ வந்து அவருடைய
மூத்த மகனுக்கு வந்து ஜுரம் வந்து ரொம்ப சீரியஸாக படுத்துருக்காங்க, கிரிட்டிக்கல் கண்டிஷனில். மனைவி வந்து கர்ப்பிணி. ஏங்க நீங்கள் போகாதீங்க, பையனுக்கு இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும்பொழுது, பையனுக்கா இறைவன் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு கிளம்பினார். அதே போல் ஒரே ஒரு தகவல் தான் சொன்னார், நான் கப்பல்களோட வருவேன், இல்லைன்னா அரபிக்கடலில் மாண்டு கிடப்பேன், அவ்வளவுதான் முடிச்சு. அதே போல் கப்பல்களோட கரெக்டாக வந்து தூத்துக்குடியில் வந்து சேர்ந்தார். அவர் தூத்துக்குடிக்கு வந்து சேரும் பொழுது இந்த நூலில் அவரும் திலகரும், அவரும் காந்தியும், அவரும் பாரதியாரும், இந்த 3 இந்த சொந்தங்களை சம்பந்தங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நுணுக்கமாக எழுதியிருக்கேன் விவரங்களோட. பாரதியார் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதாவது அவர் சொல்கிறார், இந்த 2 கப்பல்களோடு வரும்பொழுது ஒன்றுமே மலடியாக கஷ்டப்பட்டு சமுதாயத்தால் இழிவுபட்ட ஒரு பெண் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு எப்பாவது எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு நினச்சி பிரசவ வேதனையோடு இருக்கும்பொழுது திடீர்னு ஒன்றுக்கு பதிலாக 2 பசங்க, 2 ஆண் சிங்கங்கள் பிறக்கிறாங்க. அதே உணர்ச்சி எனக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இருக்குது, வ.உ. சிதம்பரம் பிள்ளையால்னு சொல்லி பிள்ளைவாள், பிள்ளை ஸ்ரீமான் பிள்ளை இப்படி தான் சொன்னார். இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பேசினவங்க. நம்ம எப்படி அதை மாற்றிட்டு நான் பிள்ளை வாழ் எடுத்துருவேன், பிள்ளை எடுத்துருவேன், வாழ் மட்டும் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் சமூக நீதிங்கிற பேரில் செய்யப்படும் அநீதிகள். சமூக நீதி வேணும்னா தன் உயிரையும் உடலையும் ஊனையும் கொடுத்தா இருப்பாருங்க வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு ஒரு பாரத ரத்னா கொடுக்கலாம், ஒன்றுமே கொடுக்கல. கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், அது ஒன்றும் பண்ணலை. இது சமூக நீதி. வாஞ்சிநாதன் கரெக்டாக சுட்டு கொண்ட வாஞ்சிநாதனுக்கு அவங்க குடும்பத்துக்கு பண்ணலாம், அது சமூக நீதி. நீ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியிலிருந்து வந்ததுனால நான் உனக்கு உதவி செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான் சமூக அநீதி. ஸோ பாரதியார் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் பாரதியார். அதே போல் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கை படிக்க எனக்கு ஒரே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய லாயர், பங்குகள் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு. பாரதியார் என்ன பண்ணுறாரு, தன்னிடம் இருந்த பாக்கி இருக்கிற நூல்களும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை கிட்ட இருந்த இந்த சட்ட நூல்களையும் விற்கிறாங்க. 4 ரூபாய்க்கு, 3 ரூபாய்க்கு, 5 ரூபாய்க்கு. அப்படியாவது அப்படியே கீழே போகிற அந்த நிறுவனத்தை வந்து தூக்கி பிடிக்கலாமான்னு பாரதியார் வந்து அந்த நிறுவனத்துக்காக எழுதிய கடிதங்கள் ஏராளம். சுதேசமித்திரன் போன்ற நூல்களில் வந்து இந்த இதழ்களில் எழுதியிருக்காரு. கதறாரு, நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில், 3 கோடி பேரோ 2-4 கோடி பேரோ, நாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 1 ரூபா போட்டால் எங்கே போயிடலாம்? தமிழன் என்றைக்குங்க சேர்ந்து இருப்பான். தமிழன் என்றைக்குமே ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான். அது வந்து அவருடைய கதையை பற்றி படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவருடைய கப்பல் நிறுவனம் கீழே விழுந்து நாசமாக போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உள்ள ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. வேறு எந்த காரணத்துக்கும் என்ன தெரியுமா, அவர் எதுக்காக தெரியுமா அவர் ஜெயிலில் போட்டாங்க? டேஞ்சரஸ் சுப்பிரமணிய சிவாவுக்கு இவர் அடைக்கலம் தந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட டேஞ்சரஸ் பயங்கரமான சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருட 10 ஆண்டு சிறை தண்டனை. அவருக்கு அடைக்கலம் தந்ததினால் இவருக்கு வந்து 20 ஆண்டு ஆயுள் தண்டனை. இரட்டை 1 வந்து இவர் ராஜநந்தனைக்கு, 2வது சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து இவர் ஒத்தாசையாக இருந்ததுனால ஆல்டுகெதர் 40 வருட சிறை தண்டனை. இப்போ இந்திய வரலாறுலேயே 2 போராளிகளுக்கு தான் 2 ஆயுள் தண்டனை கன்கரண்ட் லைஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 1908 வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு, 2வது 1924 சாவர்கருக்கு, மதன்லால் டிங்கரா அந்த கொலை பண்ணல அந்த லார்ட் கர்சன், அந்த கொலைக்கு இவரையும் இம்ப்ளிகேட் பண்ணி அவருக்கு 2 கொடுத்தாங்க. வேறு யாருமே இந்த 2 போராளிகளை தவிர வேறு யாருக்குமே வந்ததில்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 ஆயுள் தண்டனை ஒரே சமயத்தில் 40 வருஷம் வாங்கினதுக்கு, ஆக்சுவலாக அவருக்கு 50 வருஷம், சாவர்கருக்கு இவர் 40 வருஷம். அதுக்காகவாவது அவங்கள பார்த்து நம்ம கரிந்து ஏதாவது பண்ணுவோமே தவிர, நம்ம ஊரில் தான் சாவர்கர் அல்லது காட்சேன்னு சொன்னாலே உடனே வேறு மாதிரி நினைப்பாங்க, அதுக்கு ஒரு முத்திரை ஏற்றுவாங்க. ஸோ நாம் வந்து விக்சித் பாரத் விக்சித் பாரத்னு சொல்கிறோம். ஆனால் மனசுபடி தமிழன் விக்சிதம் அடைய வேண்டியது, பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டியது நிறையா இருக்குது. அதில் ஒரு சின்ன படியாக இந்த நூல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வ.உ. சிதம்பரம் அவர்கள் இந்த கப்பல் அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதை
முடக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த நேரத்தில் ஃப்ரீயாலாம் பயணங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த போட்டி வந்துருச்சு, அவங்க எதிர்கொள்ளவில்லை. இந்த சுதேசி ஸ்ட்ரீம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர உடனே இவங்க ஃப்ரீயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இப்போ திராவிட மாடல்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து நீங்கள் அந்த சம்மந்தமாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எஸ், நீங்கள் அது சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. அதாவது தமிழர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உணர்வு, சுதந்திர உணர்வு, நாட்டுப்பற்று உணர்வு, தமிழங்கிற உணர்வு ஒன்று இருக்குது. இன்னொன்று லௌகீகம். ஸோ தேசியம் ஒன்று இருக்குது, ஆனால் லௌகீகம் வந்து என்ன, இதை ஒருத்தர் ஓசியில் கொடுக்குறாங்க, இது ஒருத்தர் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, குக்கரை கொடுக்குறாங்களே, லேப்டாப்பை கொடுக்குறாங்களே. இதே போல் 2 ரூபா தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு 2 ரூபாவோ 2000 ரூபா இருந்துச்சு. இவர் வந்து 2 ரூபாய்க்கு வைக்கிறாரு. உடனே இது ஸ்வதேசி ஸ்டீம்ஷிப்பு, அவங்க அது வந்து BISN, பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன், அவங்க வந்து 1.5 ரூபாய்க்கு வைக்கிறாங்க, சினிமா மாதிரி. அப்போ இவர் வந்து 1 ரூபாய்க்கு வைக்கிறாரு, அவங்க வந்து 8 அணாக்கு வைக்கிறாங்க. இவர் 1 ரூபாயிலே பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் 1 ரூபாய்க்கும் பிரிட்டிஷ் 8 அணாலும் இருக்கும் பொழுது தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு போகிறது. முக்காவாசி மக்கள் ஸ்வதேசி ஸ்டீம்ஷிப்போட தான் வந்தாங்க. அதான் எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ரைஸ் டேக்னு சொல்லுவாங்க சார். அதாவது அந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் 1 ரூபாவும் 8 அணா வரைக்கும் இருக்கும்போது கூட நம்ம ஆட்கள் வந்து ஸ்வதேசியோட தான் போனாங்க. திடீர்னு ஆங்கிலேயக்காரங்களாம் சொல்கிறாங்க, 8 அணா இல்லை, நான் இலவசமாகவே உனக்கு தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போக விடுறேன். இலவசம் மட்டும் அது மட்டும் இல்லை, அப்பப்போ மழை பெய்யும் கொழும்புல, அந்த பெரிய கொடையும் உனக்கு வந்து இலவசமாக தரேன். 3வது, இதே பிரிட்டிஷ் ரயில் அங்கேயும் இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்காவில் உள்ளே போகிறதுக்கு நீ இறங்கணுன்னே உனக்கு வேறு எங்கே போகணும்னாலும், யாழ்ப்பாணத்துக்கு போகணும், திங்கோமலைக்கு போகணுன்னாலும் அதை வந்து அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கா ரயில்வே இருக்குல்ல, அதை பயன்படுத்துறதுக்கு 30% ஆஃப் கன்செஷன். இது எல்லாம் கொடுக்கும்பொழுது லௌகீகம் ஜெயிச்சிடுச்சு. இந்த இலவசம், நீங்கள் அழகாக சொன்னீங்க, இலவசம் என்னைக்கு தமிழ் மக்கள் வந்து எனக்கு இலவசம் இருந்தால் கூட பரவாயில்லை, எது நல்லதோ நாட்டுக்கு அதை நான் பண்ணுவேன் நம்ம நினச்சோன்னா நம்ம சமுதாயம் சரி, நம்ம நாடும் சரி வளரும். அந்த காலத்திலும் அது உண்மைதான், 2025 அது உண்மைதான்.